நானும் மதுரக்காரன் தான்டா. டியர் வாய்ஸ் ஆஃப் ஃப்ளூடியன்ஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். வழக்கம் போல ஷோ ஆரம்பிச்சிடலாம். எல்லா ஸ்டேட்டுக்கும் வணக்கம் சொல்லி தான் எல்லா ஸ்டேட்ல இது மொத்தமே 2 லாங்குவேஜ் தான். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், அதெல்லாம் நமஸ்தே நமஸ்காரம் ஒன்று வந்து ரைட். ஓகே, வணக்கம் சொல்லி விட்டுருங்க. ஓகே, வணக்கம் சொல்லியாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம யூஎஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்களாங்க. அப்படியா? ஆமா, தெரியாம ஒரு தடவை பார்த்துட்டேன், இனிமே உங்க ஷோ பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவங்க வந்து கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. சரி, பார்க்காதீங்க அப்படின்ட்டு. சரி தலைவா, நம்ம பாஜகக்குள்ள பல உட்கட்சி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கட்சி பாஜகன்ற கட்சி எந்த நாட்டுல இருக்கு? எல்லாம் அது சோவியத் யூனியன், ரஷ்யா அளவுல போயிட்டு இருக்கு. அதாவது தமிழ்நாட்டை தாண்டி மற்ற ஸ்டேட்ல எல்லாம் இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய கூட்டம். நார்த் சைட்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாஜக வந்து பல பஞ்சாயத்துகள் உள்ள இருந்தாலுமே வந்து அந்த கட்சியோட தலைவரான தமிழக பாஜகவோட தலைவரான நயினார் நாகேந்திரன் வந்து டெல்லி வரையும் போயிட்டு வந்திருக்காரு. எதுக்காக போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு இந்தியா கேட் பார்க்க போயிருப்பாங்க. இந்தியா கேட் டெல்லியில இருக்கா, மும்பைல இருக்கா? டெல்லியில தான் இருக்கா? டெல்லி. டம்டுமாக்கே போடுங்க. சொல்லுங்க, மேல சொல்லுங்க. ஓகே, டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வந்து தலைவராக பொறுப்பெடுத்துட்டு இருந்தாலும் வந்து எனக்கு கீழே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாமே வந்து வேற ஆளுக்கு வந்து ஃபேவரா இருக்காங்க. ஸோ நான் வந்து நம்பிக்கை அடிக்குது. நான் வந்து கட்சியோட மூத்த தலைவர்கள் இருக்காங்களா, அதாவது தமிழிசை அக்கா, அந்த மாதிரியான பொன் ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கேட்டு ஒரு பட்டியல் ரெடி பண்ணிட்டு மேல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஒன்று தோணுது தலைவா, வேற இடங்கள்ல வாங்கின ஆடு திரும்ப ஓனரை தேடியே போகுங்கிற மாதிரி ஆடுகள் நிறைய செயல்படுறதாகவும், முன்னொரு காலத்துல சந்திரமுகி அறை யாரோ திறந்துட்டதாகவும் அந்த மாதிரி பல கதைகள் போயிட்டு அப்படியே சுத்தி வளைச்சு. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்களோ பொறுப்புல அவங்களுக்கான ஆட்கள் தான் எங்க போனாலும் இருக்காங்க. பேனர்ல வந்து பேர், அவங்க பேர் தான் பயங்கரமா இருக்கு. கேஜிஎஃப் அவன் கால் தரத்தை பதிச்சுட்டு போயிருக்கு. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா வந்து உட்கார்ந்து சேர் கூட தர மாட்டேங்கிறாங்களாம். ஸ்பெஷல் சேர் அவங்களுக்கு மட்டும் தானா? இவர் வந்து நான் வந்து மாநில தலைவர், எனக்கே வந்து சாதாரண சேர்ல தான் உட்கார வைக்கிறேன். மாநில தலைவர் மாதிரியே இல்ல. நீங்க டீசன்ட் பாலிடிக்ஸ், டீசெண்டா, ரொம்ப டீசெண்டான பாலிடிக்ஸா இருக்காரு. அண்ணாமலை இருந்தப்ப நம்ம ஜாலியா போயிட்டு இருக்கோம். நம்ம கண்டென்ட்க்கு எந்த பிரச்சனை, காலையில உள்ள போனே அண்ணாமலை நிறைய பேசிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி இப்ப இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பாஜக அதிமுக கூட்டணியை வந்து இதுக்கு முன்னாடி இருந்து வந்து உடச்சு விட ட்ரை பண்றாராம். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்துல போயிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி, இல்ல அவர் உடைக்கிறத நேரடியா சொல்லாம அவர் யாரோ உடைக்க ட்ரை பண்றாங்க. இல்ல அவரு என்னதான் இருந்தாலும் முன்னாள் பாசங்கள்லாம் இருக்கல, உடைக்க மாட்டார், சேர்த்து தான் வைப்பாரு. வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து தமிழ்நாட்டில் நான் பண்ண போகும் விவசாய புரட்சி என்னன்னு தெரியுமா? விவசாய புரட்சியா? அது வேறங்க. அண்ணாமலை மாதிரி ஆட்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க அண்ணாமலை நம்ம நேரடியா சொல்ல முடியாது, ஏன்னா பழைய மாநில தலைவர் வேற, புதுசா பழைய மாநில தலைவரா. நயினார் வந்து சந்தோஷமா எல்லா பத்தியும் போன இல்ல. ஆக்சுவலி நயினாருக்கு வந்து அவர் வந்து ஒரு கரண்ட் எம்எல்ஏ, அது மட்டும் இல்லாம அவருக்கு பல சூச்சகங்கள்லாம் தெரியும். எப்படி ஜெயிக்கணும், இப்படி நம்மளாவே நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம தான் இப்படி ரொம்ப பில்டப் பேத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு 60 பேருடைய லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போயிருக்காரு. தூக்கிட்டு போகணும், கட்டு ஒரு 60 ஃபைல் எடுத்துட்டு போகணும், கொண்டு போயிருக்காரு. யாரிடம் வந்து பணம் இருக்கிறது, யார் வந்து மக்களை ஏமாத்தக்கூடிய அதிக தகுதி உள்ள ஆட்கள் அப்படிங்கிறத அந்த லிஸ்ட்ல பூரா இருக்கும். மக்களை எவன் ஈஸியா கேன்வாஸ் பண்ணிடலாம். சரி தலைவா, சொல்லுங்க, ஏடிஎம்கேல என்ன நடந்துட்டு இருக்கு? ஏடிஎம்கே வந்து பூத் கமிட்டி மீட்டிங் போட்டு குற்றவாளிகள் யாரு இருந்தா அவங்க கட்சியில நீக்கப்படுவாங்க, அவங்களுக்கு பதவி கிடையாது அப்படின்னு பார்த்தனா மொத குற்றவாளியாவே அந்த கட்சியோட பொதுச் செயலாளரா இருக்காரு. அவரை தூக்கி விட்டுருவாங்களா? ஹலோ, இப்படிலாம் சொல்லக்கூடாது. கட்சியில யாராவது அவரை தவிர்த்து வேற யாராவது அவரை தவிர்த்து வேறாவது குற்றவாளி இருந்தா, கொஞ்சம் குற்றவாளிகள் அதிகமாக தான் இருக்காங்க அந்த கட்சியில அதிமுகல. அது ரொம்ப வாழ்த்துக்குரிய விஷயம் தான், சந்தோஷமா இருங்க. குற்றவாளி ஆனா இப்ப யாருக்கு அப்புறம் சீட்டு கொடுப்பாங்க? குற்றவாளிகள் தான் முக்காசி பேர் இருக்காங்க. குற்றவாளிகளுக்கு சீட்டு கொடுக்கும், யாருக்கு சீட்டு கொடுக்குறது? கூட்டணி கட்சி கொடுப்பாங்க. இப்ப குற்றம் பத்தி பேசணும் இல்ல, குற்றத்தை பத்தி பேசும்போதுதான் இப்ப சமீபத்துல ஒரு குற்றம் நடந்திருக்கு. திருவாரூர் மன்னார்குடி சைடுல வந்து கிளவியை போட்டு தள்ளிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, அடிச்சிருக்கானுங்க. சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக ஆங்கில நாளிதழ் வரைக்கும் சொல்லியிருக்கானுங்க. ஏங்க அது கொலை கேஸுங்க? அப்படின்னா கொலைகேஸ்லப்பா, கோவத்துல அடிக்கிறது, நாளைக்கு சாக போற கிளவியே ஏதாவது தெரியாம தட்டி விட்டுருப்பானுங்க. மன்னார்குடியில் மூதாட்டியை அடித்து கொன்ற அதிமுக பிரமுகர் ஆனந்த் பாபு என்பவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதை நம்ம சேடா தான் கொண்டு போகணுமே தவிர, இதை எதற்காக சொல்றோம் அப்படின்னா, அதுக்காக தான் சொல்றேன். இல்ல தலைவா, இன்னைக்கு காலையில கூட ஒரு கிரைம் வந்திருக்காங்க பாருங்க. நம்ம இதை பத்தி பேசுறோம்னா டக்குன்னு ஒரு கிரைம், அதிமுக நிர்வாகி, ஏதோ ஐடி விங் சார்ந்த நிர்வாகி, கொஞ்சம் டேஞ்சரா தான் இருப்பானுங்க போல. அதிமுக வந்து பல பஞ்சாயத்துகள் போயிட்டு இருந்தாலும் இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா பவுடர் வித்து ஒருத்தர் வந்து மாட்டியிருக்காரு. ஐயோ, பவுடர் பஞ்சாயத்தை விடுங்க, விஜய்க்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்ன ஆளுங்களை கட்சியில நீக்க சொல்லியிருக்காரா எடப்பாடி. என்ன தலைவா சொல்ற? சொன்னாவே கட்சி எடுத்து வைக்கிறாரா எடப்பாடி சார்? என்ன இது ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றது? கட்சி நிர்வாகி, முக்கிய நிர்வாகி யாராவது அயன் ஹேண்டா மாறிட்டே போதே வர வர நம்ம எடப்பாடி. அயன் ஹேண்ட் இல்ல, அங்க இருந்து சொல்றாங்க அயன் ஹேண்டா இருக்கணும், நீ வந்து பொதுக்குன்னு இருக்கு, சாஃப்ட் ஹேண்டா இருக்கு, அயன் ஹேண்டா மாத்திக்கப்பா. இல்ல எனக்கு என்ன டவுட்னா, விஜய் இவரு தாக்கணும், இது என்னன்னு புரியலையே. விஜய் மேல இவருக்கு என்ன கோபம்? இல்ல விஜய் அது பவரேட்டிவா சொல்லிட்டாரா? இல்லனா சொல்லி அதை பரவிருச்சு. அந்த நியூஸ் கார்ட்ல எடுத்து போட்டு விட்டாங்க, மாலை மலர்ல எடுத்து போட்டு விட்டாங்க. நான் என்ன கேக்குறேன், விஜய்
விஜய் இவரு ஏன் இல்ல விஜய் அது பெரிய ஆக்கணும் முடிவு பண்ணி எதுவும் ஓட்டரசியல் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆக்சுவலி விஜய் இப்பதான் கட்சி தொடங்கியிருக்காரு. அவரை பார்த்து பயப்படக்கூடிய நிலைமைக்கு அதிமுக போயிருக்கு அப்படின்றது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா தாங்க இருக்கு. அதிமுக எல்லாத்த பத்தி பயந்துட்டு தான் இருக்கு. அந்த அம்மா போனதுக்கு அப்புறம் இவங்க கட்சி நடத்துறது பெரிய பாடாதான் இருக்கு. டயரை பார்த்தெல்லாம் பயந்துருக்காங்க ஒரு காலத்துல. டயரை பார்த்தெல்லாம் பயந்தீங்க, பெரிய டயர்ல. ஆமா, ஓகே தலைவா, விஜய்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. விஜய் வந்து வெளியில வரமாட்டேங்கிறாரே அப்படின்னு வந்து அவங்க தொண்டர்கள்லாம் கேட்டதுக்கு வந்து மழைக்கெல்லாம் வந்துருதுங்க. என்னங்க பிரச்சனை? ஏனுங்க இல்லைங்க, அது வேற ஒண்ணு சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுமாங்க? சொல்லுங்க. அதாவது நாங்க வந்து கட்சிக்கு சின்னம் வந்து வந்தாதான் வந்து என் தலையை வந்து வீட்டை விட்டு வெளில வருவான் சின்ன வந்துட்டா சொல்லியிருக்காங்க. சின்ன வந்துட்டா சின்ன சரியில்லை, நான் வெளியே வர மாட்டேன், வேற சின்ன கொடுமாங்க. அதெல்லாம் சொல்லப்படாதுங்க. சின்ன கரெக்டா இருந்தா அவர் வருவாரு, அப்படி இல்லைன்னா ஷூட்டிங் முடிஞ்சதுன்னா வருவாரு. போர் அடிக்குதுன்னா வீட்டுல தொப்பி விக்கு அணில் ஏதாவது கொடுத்து கேவலப்படுத்த போறாங்க. என்ன சொல்றீங்க? அதே பேச்சாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுங்க நீங்களே. இல்லங்க, என்ன வேணா தரலாம், எதை வேணா தரலாம், மண்வெட்டி தரலாம், கலப்ப தரலாம், என்ன வேணா தரலாங்க. நீங்க ஏங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? யானை கூட தரலாமா? யானை வச்சுப்பாங்களா? மைசூர் சாண்டல் விளம்பரம் மாதிரி ஒரு லோகோ வச்சுட்டு ஏண்டா அப்படின்ற அளவுக்கு அந்த கட்சி போயிட்டு இருக்கு. சரி, அது மட்டும் இல்லாம அவங்க கட்சியில ஹலோ மமிதா பைஜோ சொன்னீங்களே, அதை சொல்லுங்க. மமிதா பைஜோ வெளில சொன்னது சொல்றீங்களா? ஆக்சுவலி அதாவது அவங்க ஜனநாயகன் படத்துல வந்து துணை நடிகா வந்து ஒருத்தவங்க நடிக்கிறாங்க, மமிதா பைஜோ. அவங்களுக்காண்டி இந்த படத்துக்கு கண்டிப்பா போறேன். போறோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. சரி, அவங்க கூட பர்சனலா பேசிட்டு இருக்கும்போது விஜய் வரப்ப அப்படி கண்ண முடியவா சார், நீங்க போங்க சார், நான் அப்பதான் வருவேன் பாப்பேன் அப்படின்னு. ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தளபதி வந்து என்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க மறுபடியும் வந்து படத்தில் நடிக்கவே மாட்டீங்களே, எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்குமே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்படிலாம் இல்ல, எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பார்ப்பேன், ஓகேன்னா அப்படியே பாலிடிக்ஸ்ல போவேன், அப்படி இல்லைன்னா வந்து மறுபடியும் வந்து நம்மளுக்கு என்ன என்டர்டைன்மெண்ட், ஷூட்டிங் நடிக்க வந்துருவேன். நம்ம என்ன கிறுக்கைங்க, தமிழ்நாட்டுக்காரங்க கிறுக்கு பயல் இல்ல. இல்ல அறிக்கை விட்டுட்டு அப்பலாம் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் தெளிவா இருக்காங்க, அவரோட தொண்டர்கள் தான் ஒரு மாதிரி. இப்ப அவங்க தொண்டர்கள் ஏத்துக்குவாங்க. அவங்களுக்கு என்ன, தலைவர் நடிச்சா ரொம்ப சந்தோஷம், 10 மணி நேரம் பைக்ல எல்லாம் வந்து பார்க்க வராங்க. நடிச்சா ஆக்சுவலா அவங்க நடிக்கணும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. இவரு தான் தேவையில்லாம நான் வந்து உச்சத்தை, கெரியரின் உச்சமா, என்னுடைய கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு நான் வந்திருக்கேன். யாரு வர சொன்னா கேட்டாங்களா? நாட்டுக்கு நல்லது செய்யலாம், கெரியர் உச்சத்திலே இருந்திருக்கலாமே. ஈடிக்கு பயந்து வர வச்சுட்டாங்களா? இல்ல ஆனா பாத்தீங்களா, இல்ல மேலிடம் கொடுத்த அழுத்தமா, அவங்களோட ட்விஸ்ட் பாத்தீங்களா, இடி ஆபீசரே உனக்கு பாதுகாப்பா போட்டுருக்காங்க, இவங்க ஏதாவது பண்ணா பாத்துக்கோ, டக்குன்னு மேல சொல்லிட்டு நாங்க கூப்பிட்டு மிரட்டிக்கிறோம் அப்படின்னு. ஓகே, சரி, தலைமை இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது கீழே இருக்க தொண்டர் படையில இருந்து ஒருத்தர் வந்து, நான் இந்த கட்சியில இருந்து எனக்கு வேணாம், கார்ல வந்து கொடி கட்டி இருக்கேன் வேணாம்னு சொல்லி இப்படி காலையே உடச்சு போட்டு போறாருங்க. 13 வருஷம் வந்து தலைவனுக்காக உழைச்சிருக்கேன். ஆனா வந்து உழைக்கிறவங்களுக்கு வந்து எதுவுமே இல்ல. இங்க வந்து புசி ஆனந்துக்கு சிங்கு 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 அடிச்சா மட்டும் தான் வந்து போஸ்டிங் தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. புசி ஆனந்த் வந்து முக்கியமான ஆளுங்க, பொதுச் செயலாளருங்க, எல்லா கட்சியிலும் பொது கட்சியில நடக்கிற பொதுச் செயலாளர் ஆனந்த் கிடையாதான், ஒன் சைடு ஆனந்த் தான் அப்படின்னு வந்து புதுசா வந்து பட்டம் கொடுத்திருக்காரு. சைடு ஆனந்த் அந்த கட்சியோட உறுப்பினர் தான் வந்து. ஒரு ஊர் பெரியவர்கிட்ட கேட்டா அந்த பெரியவர் சொல்றாரு, அவர் சொல்றது நியாயமா தான் இருக்கு. ஏன்னா கட்சி இந்த மாதிரி விஜய் எல்லாம் ஈடிக்கு பயந்து இந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்சதாக ஊர் பூரா சொல்றாங்களே பெருசு, நீ என்ன நினைக்கிற அப்படின்னா, அந்த ஆள் வந்து பெரிய அரசியல்வாதி போல, அவர் என்னங்கிறாரு, அதை விடு அவங்க வந்து ஃபைனை கூட கட்டிட்டு போட்டோம், இது அப்படி நீ வந்து ஏமாத்திட்டா, காசு ஏமாத்திட்டா ஃபைனை கட்டிட்டு போன்னு சொன்னா பரவாயில்ல, 2 வருஷம் ஜெயிலுக்குள்ள போட்டா அந்த ஆளால 10 நிமிஷம் ஏசி இல்லாம இருக்க முடியாது, அந்த ஆளால போய் இப்படி 2 வருஷம் எப்படி இருக்க முடியும்? இப்ப விஜய் எல்லாம் தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டாங்கன்னா 2 வருஷம் போய் ரூமுக்குள்ள அவரால எதுவும் இல்லாம ஃபேனுன்னு இல்லாம, அதனால இப்படி கட்சி ஆரம்பிச்சு ஒரு சேஃபர் சைடுல இருந்து அவங்க சொல்றத கேக்குறாங்கங்கறாரு. இப்படி அந்த எல்லாம் 2 வருஷம் இப்படி ஜெயிலுக்குள்ள இருக்க முடியும்? அதுக்கு இப்படி கட்சி ஆரம்பிச்சு அந்த மக்கள் எல்லாம் இருக்காங்க, கூட்டங்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்க பின்னாடி போவாங்க, தொடருவாங்க. அண்ணன் போன வழி வந்து அப்படியே வந்து மடை மாற்றி வந்து அரசியலுக்கு பக்கம் இழுத்து கூட ஓட்டா மாத்துறதுக்கு மேல சொல்லிட்டாங்க. ஏன் செய்யறாருன்னு கேட்டா அந்த பெருசு சொல்றது அந்த கேஷுவலா சொல்றாங்க. 2 வருஷம் போய் அதனால ஜெயிலுக்குள்ள இருக்க முடியுமா? அந்த ஆள்னால அதனால 10 நிமிஷம் ஃபேன் இல்லாம இருக்க முடியாது, ஏசி இல்லாம. உண்மையாதான். பர்த்டே அன்னைக்கு பல பேர் வந்து வீட்டு வாசல்ல இருந்தாலும் வந்து அண்ணன் ஊர்ல இல்லன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வருதே தவிர அண்ணன் வந்து உள்ள வந்து ஏசி காத்துல ஜாலியா வந்து விளையாண்டு இருக்காரு. பர்த்டே இவங்களே பார்க்கணும், பிறந்த நாள் அதுவும் நல்ல நாள் அதுவும் இவங்களை எதுக்குங்க பார்க்கணும்? அவர் வந்து ஒன்லி ஸ்டார்ஸ் தான் மீட் பண்ணுவாரு. ஸ்டார்ஸா? சரி, ரைட், ஓகே, இது வேற கோணத்துக்கு பரிணாமத்துக்கு போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, விஜயனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பணியூர்ல இன்னொரு ஆபீஸ் ஒருத்தர் போட்டிருக்காருல, அவங்க கட்சியை பத்தி என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு? ஒரு மிமிக்ரி பண்ணுங்க எனக்காண்டி, உங்களோட ரசிகன் என்ன 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 மணி நான் அப்படிங்களே. அந்த கட்சியில இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, பெரிய விஷயங்கள் என்ன போயிட்டு இருக்கு? அப்பா மகன் சண்டை தான் போயிட்டு இருக்கா? ஏன் அப்படி சொல்றீங்க? பாகுபலி அளவுக்கு சொல்லுங்க, ஏன் சின்னதா சொல்றீங்க? பெருசா பேசுங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு பேப்பர் எடுத்தா கருத்து மோதல், மனநிலை சரியில்லை, யாருக்கு மனநிலை நான் சொல்வதுதான் கேட்க வேண்டும், என்னுடைய முடிவு தான் இறுதி முடிவு. அப்பா கட்சிக்காரங்க 20 வருஷமா இவங்க பின்னாடி சுத்தி இவர்களுக்காண்டி வாழ்ந்து இன்னைக்கு அப்பாவும் மகனும் போடுற சண்டையில கட்சிக்காரங்களுடைய மண்டை உருளுது. ஆக்சுவலா அதான் உண்மை. ஆக்சுவலி அவர் என்ன பெரியவர் என்ன சொல்றாருன்னா, 30 வருஷமா அந்த கட்சியை நான் வந்து கட்டி காத்திருக்கேன், ஒரு கிராமமா 1000 கிராமத்துக்கு நான் வந்து போய் ஆள் சேர்த்திருக்கேன். அன்புமணி வந்து ஈஸியா அதை வந்து வேற ஒரு கட்சி கூட போய் இணைச்சிடுறாரு. அந்த கட்சி வந்து எங்க கட்சி மாதிரி அவங்களும் ஒரு கொள்கை வச்சிருக்காங்க. பாபருக்கு அப்புறம் ஹுமாயூன் போகும், ஹுமாயூனுக்கு அப்புறம் அவர் பேர் என்ன, அக்பர் போகும். இப்படிதான் போகும். அதை கொடுக்கறதானே அப்படின்ற மாதிரி வருமா? விடுங்க, அது வரைக்கும் அப்படியே இங்க வரைக்கும் வந்துடாதீங்க. இதோ இதானே இயல்பு. அப்பா சம்பாரிச்சது மகனுக்கு தான் போகும்,
மகனை நீ தெளிவா வளர்த்துருக்கணும். அந்த கான்செப்ட் கிடையாது. நீங்க என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் என் குடும்பத்திலிருந்து யாரும் வந்து எந்த பொறுப்புக்கும் வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க. அப்ப யாரு வந்து எம்பி போஸ்ட் வாங்கி கொடுத்தது, மினிஸ்டர் போஸ்டிங் வாங்கி கொடுத்தது? அதுவும் ஒன்றியத்துல. அதெல்லாம் நியாயம் தாங்கய்யா, அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன், அப்பா வந்து ஒருத்தருக்கு இங்க சேலத்துல மீட்டிங்கிறாங்க, அப்பா கூப்பிட்டு சொல்லி நெஞ்சு வலின்னு போய் படுறா அப்படிங்கிறாங்க. அவர் நெஞ்சு வலின்னு 2 பேரும் ஒரே நாள் அட்மிட் ஆகுறாங்க. அந்த எம்எல்ஏஸா? ஆமா, எம்எல்ஏஸ் அட்மிட் ஆகுறாங்க. திரும்ப இவர் வந்து அவரை பதவி நீக்கிறாரு, மகன் வந்து நான் கூப்பிட்டு எப்படி வரலன்னு. அப்பா வேற போஸ்டிங் போடுறாரு. இந்த 20 வருஷமா இவங்க போராட்டம் ஒவ்வொரு ஊர்ல அந்த எம்எல்ஏக்களை தான் நம்பிட்டு இருப்பாங்க. என்னதான் ஜாதி அரசியல் அதை தாண்டி அந்த ஒரு நபரை தான் நம்பிட்டு இருப்பாங்க. அதாவது குடும்ப சண்டையை வந்து நீங்க வந்து அரசியல் சண்டையா மாத்தாதீங்க, கட்சி சண்டையா மாத்தாதீங்க. பொது கருத்து வேணா, நல்லா சண்டை போடுங்க, ஜாலியா இருங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. சண்டை போடுறதுனால அவங்களுடைய தொண்டர்கள் யாருமே வந்து யார் பக்கம் நிக்கிறதே தெரியாம இருக்காங்க. தொண்டர்கள்லாம் இப்ப வந்து திருச்சி பக்கத்து போயிட்டாங்க. திருச்சி பக்கத்தா? நான் வந்து வேற கட்சி பக்கத்து போனதா கேள்விப்பட்டேன். அதுவும் அவங்களோட கூட்டணி கட்சிக்கே போனதா கேள்விப்பட்டேன். இப்ப அதுல வேற பாஜக கூட சேருங்க, சேராதீங்க, நான் பாஜக கூட சேர மாட்டேன். காலையில இருந்துச்சா அப்பா பையன் போட்டோவை போட்டு சாவடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்பா பசங்க சீக்கிரம் சேர்ந்துக்குங்க அப்படின்ற பையன் அப்பா பையன் எல்லாம் ஜாலியா இருங்க. இது ஒரு மாதிரி போரிங்கா இருக்கு இந்த கண்டென்ட். அதனால நீங்க வித்தியாசமா ஏதாவது பண்ணுங்க. போஸ்டிங்க தூக்கி நாக்பூர்ல போடுங்க. அவங்க எதுக்கு உள்ளுக்குள்ளே போஸ்டிங் மாத்துறீங்க? வேற ஒரு ஊர்ல கட்சி ஆரம்பிச்சு அங்க போஸ்டிங் போடுங்க. அங்கேயும் ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும். அதுக்கு மறுபடியும் அங்க இருந்து 1000 கிராமங்களை வந்து மீட் பண்ணி. இல்ல அடுத்து இவர் போட்டோம். இவர் எங்கெங்க போவாரு? சரி ஓகே எதுக்கு இந்த அளவுல இழுத்துக்கிட்டு இதோட ஷோ முடிக்கலாம். ஓகேவா? வீடியோ பார்த்தாங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓட்டா அப்படி காலமாடாட்டம் துள்றீங்க ப்ரோ. ஓகே சூப்பரா இருக்கு ப்ரோ. நானும் மதுரக்காரன் தான்டா.